இப்போ ஒரு சிலர் நம்மகிட்ட வந்து நம்ம ஒரு ஆக்ஷனை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த ஆக்ஷனை செய்யறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. அப்ப நம்ம சொல்லுவோம், "ஏன் இவ்வளோ சொல்றீங்கல்ல, நீங்க செஞ்சிருக்க வேண்டியது தானே? என்ன சமைக்க சொன்னீங்கல்ல, நீங்க சமைச்சிருக்க வேண்டியது தானே?" அதாவது கடந்த காலத்தில அந்த வேலைய நீங்க செஞ்சிருக்கலாம்ல, அப்படின்னு நம்ம ஒரு சில சமயங்கள்ல சொல்லுவோம். அதே மாதிரி பிரசன்ட்ல நம்மள யாராவது ஒரு வேலைய செய்ய சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, "நீங்க செய்ய வேண்டியது தானே." பிரசன்ட்ல சொல்றது இது. சரிங்களா? "என்ன சொல்றீங்கல்ல, ஏன் நீங்க போக வேண்டியது தானே? ஏன் நீங்க கேட்க வேண்டியது தானே? என்ன எதுக்கு கேட்க சொல்றீங்க?" இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அதற்கு நாம இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, இந்த பி வெர்ப்ப போட்டு அதுக்கு அடுத்து நாட் அப்படிங்கிற வார்த்தைய போட்டுக்கணும். அந்த பி வெர்ப் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா, செஞ்சிருக்க வேண்டியது தானே? ஏன் நீங்க போய் இருக்க வேண்டியது தானே? அந்த இருக்க இருக்க அப்படிங்கிற டோன்ல வந்துரணும். அதுவே இந்த பி வெர்ப்ல வரக்கூடிய அந்த பி வெர்ப் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா, போக வேண்டியது தானே? நீங்க செய்ய வேண்டியது தானே? நீங்க பார்க்க வேண்டியது தானே? அப்படிங்கிற டோன்ல வரணும். இந்த இருக்க அப்படிங்கிற டோன் பாஸ்ட்க்கு வரணும். சரிங்களா? அதற்கடுத்து சப்போஸ் டூ அப்படிங்கிற வார்த்தையும், அவங்க எந்த ஆக்ஷன செய்ய வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அந்த ஆக்ஷன V1ல போட்டுக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். பாருங்க, "நீ போயிருக்க வேண்டியது தானே? எல்லாரும் என்னைய போய் குடுக்க சொன்னீங்கல்ல, ஏன் நீங்க போயிருக்க வேண்டியது தானே? ஏன் நீங்க போயிருக்க வேண்டியது தானே?" பாருங்க, யூ அப்படிங்கிற வார்த்தைய தான் நம்ம யூஸ் பண்றோம். நீங்க பாஸ்ட் சொன்னோம்னா, யூ ஆர்‌க்கு யூ வேர் யூஸ் பண்ணணும். அதான் பாஸ்ட்ல வரக்கூடிய பி வெர்ப். அப்போ வேர்க்கு அடுத்து நாட் போட்டாச்சு. வேரன்ட் யூ சப்போஸ் டூ கோ? வேரன்ட் யூ சப்போஸ் டூ கோ? ஏன் நீங்க போயிருக்க வேண்டியது தானே? அப்படின்னு கேட்கறதுக்கு. அவன் வாங்க வேண்டியது தானே? என்ன வாங்க சொன்னான்ல, ஏன் அவன் வாங்க வேண்டியது தானே? இப்போ ஏன் அவன் வாங்க வேண்டியது தானே? காசு வச்சிருக்கான்ல, அவன் வாங்க வேண்டியது தானே? இஸ்ன்ட் ஹி சப்போஸ் டூ பை? இஸ்ன்ட் ஹி சப்போஸ் டூ பை? புரியுதுங்களா? ஏன் இங்க பாஸ்ட், இங்க பிரசன்ட் வந்திருக்குன்னு? ஏன்னா தமிழ்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே? அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே? தப்பு செஞ்சது அவங்க. என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? ஏன் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே? அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே? ஆரன்ட் தே சப்போஸ் டூ அப்பாலஜைஸ்? ஆரன்ட் தே சப்போஸ் டூ அப்பாலஜைஸ்? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கடைசி ஒண்ணு பாருங்க. அவள் அதை சொல்லி இருக்க வேண்டியது தானே? சரியான தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு காமெண்ட்ல போட்டுருங்க.